விஜய் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆத்தா காலத்து பழைய சோறு புளி சாதங்க. பழைய சோறு புளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது வந்துங்க வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மதியம் செஞ்சு சாப்பாடு வந்துங்க மிச்சமாயிடுச்சுங்க. இது வந்து நம்ம புளி ஊற்றி வச்சு நம்ம காலையில் சாப்பாடு தாய்ச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம மிச்சமான சாப்பாட்டை வந்து பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேனுங்க. அதுக்கு வந்துங்க ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்துங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. சாப்பாடுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு இந்த புளி கூடயே வச்சு கலக்கிடலாம். இதை வந்துங்க சாப்பாட்டில் ஊற்றி நம்ம பரட்டி வச்சிடலாங்க. இந்த புளித்தண்ணி வந்துங்க நீங்கள் கெட்டியாக கரைக்கணுங்க, தண்ணியோடு கரைக்கக்கூடாது. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோணுங்க. கையிலே வந்து பரட்டி விட்டுலாங்க. இந்த உப்பு புளிப்பு இதெல்லாம் வந்துங்க இதுலேயே வந்து சாப்பாட்டில் ஊறி காலையில் வாங்குறப்ப நல்லா ட்ரையாக இருக்குங்க சாப்பாடு. பாருங்க, சாப்பாட்டில் போட்டு பரட்டிட்டுங்க. இது வந்து இப்படி அமுத்தி வச்சிடலாங்க. அப்போ வந்து நல்லா ஊறிங்க காலையில் தாளிக்கிறப்ப நல்லா இருக்குங்க. நல்லா பரட்டிட்டுங்க இப்படி சாப்பாட்டில் அமுத்தி வச்சுருங்க. இது வந்துங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம காலையில் வந்து தாளிச்சிக்கலாம். நைட்டு வந்து புளி ஊற்றி சாப்பாடு வந்து திறந்து பார்க்கலாங்க எப்படி இதுன்ட்டு. இந்த புளியெல்லாம் உறிஞ்சிங்க நல்லா இதாகிடுச்சு பாருங்க, பொழு பொழுன்னு ஆயிடுச்சு. இந்தளவுக்கு ஆயிடுங்க பொழு பொழுன்னு. இது தாளிச்சிடலாங்க. அடுப்பு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேனுங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது வந்துங்க கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சம் தாராளமாக போடுங்க, அது நல்லாயிருக்கும். அடுத்து உளுந்து பருப்புங்க, அது போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு செவந்து வரட்டுங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு செவந்துச்சு. அடுத்தது வந்துங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த புளி சாப்பாடுக்கு வந்துங்க பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சாதான் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விடலாம். அடுத்து உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம முதல்ல வந்து சாப்பாட்டுக்கு வந்து புளியில் வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கோம். அதனால் வந்து இதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் கலவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்தளவுக்கு வதக்கினா போதுங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். முக்கால்வாசி வதங்கினா தானே நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாடு கூட மென்று சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து வந்துங்க புளி ஊற்றிச்சோம் இல்லைங்களா, அந்த சாப்பாடு வந்து போட்டுக்கலாம். புளி ஊற்றி கலக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த சாப்பாட்டை வந்து போட்டு பரட்டிக்கலாங்க. அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டுங்க தட்டி விடுங்க. இந்த சமயத்தில் வந்துங்க உப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அளவாக இருந்தால் விட்டுருங்க, பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக போட்டுக்குங்க. நான் வெங்காயத்துக்கு போட்டுக்கிறேன், அதனால் அளவாக இருக்குது. பாருங்கள், பரட்டிட்டேன். இதை வந்துங்க ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாங்க. அப்போ வந்து சாப்பாடு வந்து சூடேறிடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா சூடேறி நல்லா புது சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடும். ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், பழைய சாதத்தில் வந்து நான் புளி ஊற்றி பரட்டி வச்சோம் இல்லைங்களா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. உண்மையாமே வந்துங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்களும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அம்மாலாம் வந்து இப்படி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகள்கிட்ட இதெல்லாம் தெரியறதில்லை. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேங்க.